ஹாய் கைஸ், விழித்தியில் ஒரு தவம் கதை கேட்டுட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட பாதி புக் முடிச்சிட்டோம். கதை எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு கதையை கேட்க ஆரம்பிங்க. இது விழித்தியில் ஒரு தவம் அத்தியாயம் 16. அடுத்த நாள் தனது அறையில் குறுக்கும் நெடுக்குமாய் பதற்றமாக நடந்து கொண்டிருந்தாள் யாழ்மொழி. இரவு முழுக்க உறக்கமே வரமாட்டேன் என்கிறது. என்ன இது? என்னால் உறங்கவே முடியவில்லையே. ஒருவேளை அண்ணா சென்றிருப்பாரா? வீரா நான் அத்தனை நிச்சயமாக சொன்னார் என்றால் என் லியோவுக்கு ஏதாவது ஆகிவிடுமா? ஐயோ கடவுளே, நினைக்கும் போதே மனம் பதறுகிறதே. நான் ஏதாவது செய்தாக வேண்டும். ஆனால் என்னால் என்ன செய்திட இயலும்? கடவுளே, நீதான் பார்த்துக்கொள். தயவு செய்து அவருக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்று தனக்குள் புலம்பியவாறு இருந்தவளுக்கு இப்போதே சந்தைக்கு செல்ல வேண்டும் என்று மனம் துடித்தது. இப்போதே செல்லலாம் என வெளியில் செல்ல தயாராக சென்றவளின் முன் வந்து நின்ற தோழி ஒருத்தி, ஹே யாழ், சற்று பொறு. இளவரசி இந்திரசேனாவை அமைச்சரவைக்கு அழைக்கிறார்கள் என்று தகவல் சொல்ல வேண்டும். எனக்கு மிகவும் சோர்வாக இருக்கிறது. யாழ், நீயே போய் தகவலை சொல்லிவிடுகிறாயா என்று கெஞ்சலாக கேட்க அவளால் மறுக்கவும் முடியவில்லை. என்று விட்டு உடனே இந்திராவை அரண்மனை முழுக்க தேடி அலைந்தவள் கடைசியாக தோட்டத்து பக்கம் செல்ல அங்கிருக்கும் பெரிய ஊஞ்சலில் அமர்ந்து யோசனையில் ஆழ்ந்திருந்தாள் அவள். இளவரசி என்ற யாழ்மொழியின் பதற்றமான குரலில் விருட்டென திரும்பி பார்த்தவள் அவளை கேள்வியாக நோக்க, என்ன யோசனை இளவரசி? தனிமையில் அமர்ந்திருக்கிறீர்கள் என எதற்கென்று அறிந்தே கேட்டாள் யாழ்மொழி. எனக்கு வேறு யாரை பற்றி யோசனை இருக்க போகிறது யாழ்? அனைத்தும் வீராவை பற்றிய கவலைதான். அரண்மனை விட்டு வெளியில் செல்லவும் முடியவில்லை. நான் காதலிப்பதை பற்றி தெரிந்து கொண்டதிலிருந்து தந்தையின் கவனம் முழுக்க என் மீதுதான் இருக்கிறது. பயமாக இருக்கிறது யாழ்மொழி. என் வாழ்க்கை இனி எங்கு சென்று முடிய போகிறது என்று தெரியவில்லை. அதை குறித்து தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று தழுதழுத்த குரலில் அவள் சொல்ல, அவளின் நிலையை பற்றி யாழ் அறியாமல் இல்லை. இளவரசி, நான் சொல்கிறேன் என்று தவறாக எண்ணிக்கொள்ளாதீர்கள். தாங்கள் இப்படி வீராவை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பதில் எந்த பயனும் இல்லை. சந்தைக்கு சென்றால் எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிந்துவிடப் போகிறது. நான் சொல்வது சரிதானே? நடந்தது நடந்து விட்டது. இனி நடக்கப் போவதை பார்க்கலாமே என்று யாழ் சொல்ல தோழியை ஆர்வமாக பார்த்தாள் இந்திரா. யாழ்மொழி, எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்வாயா? வீரா பாதுகாப்பாக இருக்கிறானா இல்லையா என்று மட்டும் எனக்கு தெரிந்தால் போதும். நீ அங்குதான் செல்ல போகிறாய் என்றால் தயவு செய்து பார்த்து விட்டு வந்து சொல். எனக்கு அது மட்டும் செய், எனக்கு அது போதும் என்று அவள் விழிகளை சுருக்கி கேட்க, யாழ்மொழிக்கும் உள்ளுக்குள் தன்னவன் பற்றிய அதே ஏக்கம் கரை புரண்டோடியது. தாங்கள் கேட்டு முடியாதென்று மறுக்கவா போகிறேன்? ஏன் இப்படியெல்லாம் கெஞ்சுகிறீர்கள் இளவரசி? என்னை தர்ம சங்கடத்திற்கு உள்ளாக்காதீர்கள். கண்டிப்பாக செய்கிறேன் என்று வரவழைக்கப்பட்ட புன்னகையோடு சொன்னவள், மேலும் தங்களை அமைச்சரவைக்கு அழைப்பதாக தகவல் வந்திருக்கிறது. தாங்கள் அங்கு செல்லுங்கள். தாங்கள் இட்ட கட்டளையை நான் முடித்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்திருந்தாள். இந்திராவோ கேள்வியாக புருவத்தை நெறித்தவள் தன் தந்தையை தேடிச் செல்ல, யாழ்மொழியோ அரண்மனையிலிருந்து வெளியேறி சந்தைக்கு சென்றாள். இவள் சந்தைக்குள் நுழையும் போதே அங்கு பரபரப்பாக இருக்க, சில மக்களின் கூட்டத்திற்கு நடுவே தரையில் அமர்ந்து நெஞ்சில் அடித்து அழுது கொண்டிருந்தார் ஒரு பெண்மணி. ஐயோ, எல்லாமே போச்சே. என் ஒரே பிள்ளைய பறி கொடுத்துட்டு நிக்கிறேனே. என் பையன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு கூட தெரியலையே. இந்த பாவிக்கு அப்பவே இதெல்லாம் வேணான்னு எத்தனை தடவை சொல்லி இருப்பேன். கேட்கவே மாட்டேன்ட்டானே. தாய் பேச்ச கேட்காம இவனுங்களுக்காக போய் இப்போ அனுபவிக்கிறான். இத்தனை பேருக்காக அவன் ஒருத்தன் போனான். ஆனா அவனை காப்பாத்துறதுக்காக இங்க யாருமே வர மாட்டேங்கிறாங்க. என் பிள்ளைய காப்பாத்த யாருமே இல்லையா? கடவுளே, உனக்கு கண் இருக்கா இல்லையா என்ற அந்த அம்மாவின் கதறலை புரியாமல் பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தவளுக்கு அப்போதுதான் வீராவின் தோழன் பாலா கண்ணில் சிக்க அவன் முன்னே சென்று நின்றாள். அரவம் உணர்ந்து நிமிர்ந்து பார்த்தவனோ யாழ்மொழியை புரியாமல் பார்க்க, அண்ணா, வீரா அண்ணாவுக்கு என்ன நேர்ந்தது என்று பயம் கலந்த பார்வையோடு கேட்டாள் அவள். அது நேத்து ராத்திரி அந்த உயர் அதிகாரியை கொல்ல போறேன்னு நாங்க சொல்ல சொல்ல கேட்காம கிளம்பி போனான். இன்னும் அவன் வீடு திரும்பல. அந்த அரண்மனைக்கு பக்கத்துல வேலை பார்க்குற நம்ம ஆளுங்க கொஞ்சம் பேர் வந்து வீராவை அவனுங்க சுட்டு கொண்டுட்டதா சொல்றானுங்க. இப்போ தேடி போறதா இல்ல அப்படியே விடுறதா எதுவுமே தெரியல. அந்த வெள்ளைக்காரனுங்களை எதிர்த்து போறது ரொம்ப பெரிய ஆபத்து.
என்ன நடக்குது என்ன பண்றதுன்னு புரியாம நின்னுட்டு இருக்கோம். கொஞ்சமாச்சும் அவன் என் பேச்ச கேட்டிருக்கலாம். கேட்காம போய் மாட்டிக்கிட்டான். பைத்தியக்காரன், சரியான முட்டாளா இருக்கானே என்று அவன் நண்பனை இழந்த வழியோடு சொல்லிக்கொண்டே போக, யாழ்மொழிக்கு லியோவுக்கு எதுவும் ஆகவில்லை என்ற நிம்மதியை விட இப்போது வீராவை பற்றிய செய்தி இதயத்தை சுக்கு நூறாக உடைத்தது. இதயம் படுவேகமாக துடிக்க நெஞ்சை பிடித்துக்கொண்டு ஒரு குடிசைக்கு அருகே சென்று நின்றவளுக்கு விழிகளிலிருந்து கண்ணீர் விடாமல் ஓடியது. ஐயோ வீராண்ணா, என்னாலேயே இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. இளவரசி எப்படி தாங்க போகிறார்? முதலில் நான் இதை எவ்வாறு அவர்களிடம் சொல்வேன் என்று தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டவள் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை இழுத்துவிட்டு கண்ணீரை துடைத்து கொண்டு மீண்டும் அரண்மனையை நோக்கி சென்றாள். அதே நேரம் தன் தந்தையை சந்திக்க சென்ற இந்திராவுக்கு தந்தையின் பாராமுகம் மனதை பிசைந்தது. தந்தையே, இதுவரை என்னை நீங்கள் அமைச்சரவை வரைக்கும் அழைத்தது கிடையாது. இன்று என்ன புதிதாக என்னை என்று அவள் கேள்வியோடு இழுக்க, என் பதவியிலிருந்து நான் விலக முடிவு செய்திருக்கிறேன். எனக்கு பிறகு இந்த அரசாட்சி உனக்கும் உன்னை மணக்கப் போகும் ஆடவனுக்கும் உரியது. இப்போது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் என்றார் வேந்தன் அழுத்தமாக. அதை கேட்ட இந்திராவுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக இருந்தது. தந்தை இப்படி ஒரு முடிவை எடுப்பார் என்று அவள் கனவிலும் எண்ணவில்லை. நான் காதலித்தது ஒரு குற்றமா? நான் மணக்கப் போகும் என்னுடைய சரிபாதியை நான் தேர்ந்தெடுக்க கூடாதா? ஒரு இளவரசியாக இருந்து கொண்டு எனக்கு அந்த தகுதி கூட இல்லையா தந்தையே என்று அவள் ஏக்கத்தோடு கேட்க, தாராளமாக இருக்கலாம். ஆனால் அவனும் ஒரு அரச பரம்பரையை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும். என் விருப்பம் அவ்வளவே என்ற வேந்தனின் வார்த்தைகளில் அவளின் முகமோ இருண்டு போனது. இந்திரசேனாவின் முகபாவனையை வைத்தே அவளின் மனதை அறிந்து கொண்டவருக்கு இதழ்கள் ஏளனமாக புன்னகைக்க, உன் முகமே உன் காதலனை பற்றி சொல்லாமல் சொல்கிறது. யார் அவன் என்று அவர் கேட்க, அவளோ உணர்ச்சிகள் துடைக்கப்பட்ட முகத்தோடு தரையை பார்த்திருந்தாளே தவிர எதுவும் பேசவில்லை. என்ன இந்திரா, யாரென தெரிந்தால் நான் கொன்று விடுவேன் என்கிற பயமோ? இதற்கு மேல் ஒரு வார்த்தை பேசாதே. ஆட்சியை பொறுப்பெடுக்க தயாராக இரு. இந்த நாட்டின் அரசனாக அவன் உன்னை மணக்கட்டும். ஒரு தந்தையாக நான் அத்தனையும் செய்து அரசனாக விலகிக் கொள்கிறேன். இதற்கு மேல் உன்னிடம் பேச எனக்கு எதுவும் இல்லை என்று அழுத்தமாக சொன்னவர் அங்கிருந்து நகர்ந்திருக்க, போகும் தன் தந்தையை விழிகளில் நீரோடு பார்த்தவள் கனத்த மனதோடு தன் அறைக்கு திரும்பினாள். இந்திரசேனா அறைக்குள் நுழையும் போதே அங்கு இவளுக்காக காத்திருப்பது போலவே நின்றிருந்தாள் யாழ்மொழி. யாழ், அதற்குள் வந்து விட்டாயா என்று ஆச்சரிய குரலில் கேட்டவள் வேகமாக தோழியின் அருகே நெருங்கி, நீ சந்தைக்குத்தானே சென்றாய்? வீராவை சந்தித்தாயா? அவர் நலம்தானே? எந்த பிரச்சனையும் இல்லையே? வாய் திறந்து சொல். யாழ்மொழி, எதற்கு அமைதி காக்கிறாய் என்று பதற்றம் பயம் கலந்த குரலில் கேட்க, எச்சிலை விழுங்கிக் கொண்டாள் மற்றவள். ஐயோ யாழ்மொழி, நான் பயத்தில் செத்தே விடுவேன் போல. வாய் திறந்து பேசு. எதற்கடி அமைதியாக இருக்கிறாய்? சீக்கிரம் சொல்லித் தொலை. என்னை மௌனத்தால் கொல்லாதே என்ற இந்திராவின் குரலில் பயம் அப்பட்டமாக தெரிய, விழிகளை அழுத்த மூடி திறந்தவள் இளவரசே என்று மெல்லிய குரலில் அழைத்தாள். இந்திரசேனாவோ இந்த கணம் தோழியின் பதிலை ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்க, நேற்றிரவு அண்ணா என்று ஆரம்பித்தவள் நடந்ததையும் கேள்விப்பட்டதையும் சொல்லி முடிக்க, ஒரு கணம் தன் காதில் சரியாகத்தான் விழுந்ததா என்ற சந்தேகம் கூட வந்தது இந்திரசேனாவுக்கு. விழிகளில் இருந்து கடகடவென கண்ணீர் அருவியாய் கொட்ட, உறைந்து போய் நின்றிருந்தவளுக்கு மூச்சு விடக்கூட சிரமமாகத்தான் இருந்தது. வேறா? இல்லை, அவனுக்கு எதுவும் நடந்திருக்க வாய்ப்பில்லை. வாய்ப்பே இல்லை. நான் நம்ப மாட்டேன் யாழ்மொழி. அவன் என்னவன்? அவன் இல்லாத வாழ்க்கையை நான் எப்படி? என் வீராவை என்னிடமே கொண்டு வந்து சேர்த்துவேன். நீ கூறியது அனைத்தும் பொய் என்று கூறி யாழ்மொழி. ஐயோ என்று நெஞ்சை பிடித்துக்கொண்டு அப்படியே தரையில் விழுந்தவள் தலையில் அடித்துக்கொண்டு கதறி அழ, யாழ்மொழியும் அழுத வண்ணமாக இந்திராவையே பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு மூச்சு அழுது தீர்த்தவள், நான் நம்ப மாட்டேன் யாழ். என் வீராவுக்கு எதுவும் நேர்ந்திருக்க வாய்ப்பில்லை. என் உள்மனம் அவன் இல்லை என்பதை ஏற்க மறுக்கிறது. என் வீரா ஒருவேளை இறந்திருந்தாள் என்னால் அதை உணர முடியும். ஆனால்
எனக்கு அப்படி ஒரு உணர்வு வரவில்லை. நிச்சயமாக சொல்கிறேன். ஆங்கிலேய அரண்மனையில் உயிருடன் தான் இருக்கிறார். சிறையில் இருக்கலாம் அல்லவா? ஆனால் ஆனால் அதை எப்படி உறுதி செய்வேன்? யாரிடம் சென்று எவ்வாறு உதவி கேட்பேன்? கடவுளே, எனக்கு உதவி செய் என்று தலையை தாங்கிக் கொண்டு பிரம்மை பிடித்தவள் போல் அமர்ந்திருக்க, அதே நேரம் உச்சக்கட்ட வலியில் கதறிக் கொண்டிருந்தான் வீரா. ஆம், இந்திரா நினைத்தது போல் உயிருடன் தான் இருந்தான் அவன். ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் ஆங்கிலேய கொடுமையால் வலியை அனுபவித்துக் கொண்டிருந்தான். அந்த ஆங்கிலேய சிறைச்சாலையில் தலைகீழாக தொங்கவிடப்பட்டு அவன் கிடக்க, வில்லியமோ கையில் இருந்த சவுக்கால் அவனை அடித்து துன்புறுத்தி மகிழ்ந்து கொண்டிருந்தான். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்தவாறு லியோ இருக்கையில் கால் மேல் கால் போட்டவாறு அமர்ந்திருக்க, ஏற்கனவே தோளில் புல்லட் இறங்கிய வலியோடு சேர்ந்து சவுக்கு அடியும் வீராவின் உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சு கொண்டிருந்தது. ஹவு டேர் யூ! என்னையே கொல்ல ஏன் இடத்துக்குள்ளேயே வந்திருக்க? இவன் அனுபவிக்கிற வேதனைய தெரிஞ்சுக்கிட்ட இனி எவனும் இந்த கோட்டை வாசலை மிதிக்க கூட யோசிக்கணும். இவன் சாவு எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கணும். அடி அவனை என்று லியோ உச்சக்கட்ட கோபத்தில் பற்களை கடிக்க, என்ன அடிச்சு கொன்னாலும் பரவாயில்ல. உங்களுக்கு பயப்படுவேன்னு நினைச்சிங்களாடா பரதேசிங்களா? ஆங்கிலேயர் ஒழிக, ஆங்கிலேயர் ஒழிக என்று வலியை பொறுத்து கொண்டு அவன் அந்த நிலையிலும் கத்தினான். வில்லியமோ வீரா கத்த கத்த அதற்கு மேலும் சவுக்கால் அடித்து கொண்டே போக, அவனின் விழிகளில் இல்லாத பயத்தை ஆச்சரியத்தோடு பார்த்தான் லியோ. வில்லியம், ஸ்டாப் இட் என்றவன் வீராவை கூர்மையாக பார்த்தபடி அவன் அருகே சென்று நிற்க, வலியால் அரை மயக்கத்தில் தொங்கிக் கொண்டிருந்தான் வீரா. இன்ட்ரெஸ்டிங். உன் தைரியத்தை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. வெல், உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். இந்த ஆஃபர்லாம் திரும்ப கிடைக்காது. என்ன நீ கொல்ல வந்தது தப்புதான்னு ஒத்துக்கிட்ட ஒரே ஒரு தடவை மன்னிப்பு கேள, உன்னை நான் விட்டுடுறேன் என்று லியோ சொல்ல, வாட் சார் என்று கத்தினான் வில்லியம். ஷட் அப், ஐ நோ வாட் ஐ அம் டூயிங். மன்னிப்பு கேள என்று அழுத்தமாக சொன்னவன் மீண்டும் வீராவின் பக்கம் திரும்பி அந்த மன்னிப்பையே மீண்டும் மீண்டும் கேட்குமாறு வற்புறுத்தி கொண்டிருக்க, வீராவோ அவனை பார்த்து ஏளனமாக புன்னகைத்தான். மன்னிப்பா? அதுவும் உங்க கிட்ட நானா? சாரு, நல்ல நகைச்சுவைதான். அதுக்கு பதிலா என்ன அடிச்சு கொள்ளுடா, அப்படியே சிரிச்சுக்கிட்டே செத்து போவேன் என்று வீரா சொன்ன விதத்தில் லியோவுக்கு கோபம் தலைக்கேறினாலும் ஒரு பக்கம் அதிர்ச்சியாகவும் இருந்தது. கிரேட், எல்லாரும் பேலஸ்க்கு போங்க. இவனுக்கு சாப்பாடு தண்ணின்னு எதுவும் கொடுக்க கூடாது. இவன் பட்டினி கிடந்தே சாகட்டும். பசி வந்தா பத்தும் பறக்கும்னு இவனுக்கு தானே சொல்லிட்டு தெரியுறானுங்க. பாப்போம் பத்தும் பறக்குதானே என்று அவனை கட்டி தொங்க விட்டிருந்த கயிற்றை அறுத்துவிட்டு லியோ அங்கிருந்து சென்றிருக்க, தரையில் விழுந்தவன் மீண்டும் சுயநினைவை இழந்து அப்படியே விழிகளை மூடிக்கொண்டான். அன்றிரவு அரை ஜன்னல் வழியே நிலவையே வலி நிறைந்த பார்வையோடு வெறித்திருந்த யாழ்மொழிக்கு இந்திராவின் கதறல்தான் மீண்டும் மீண்டும் ஞாபகத்திற்கு வந்து கொண்டிருந்தது. இளவரசி சொன்னது போல அண்ணா உயிரோடு இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை எப்படி தெரிந்து கொள்வது? அது மட்டும் நிஜமாயின் எப்படியாவது அண்ணாவை காப்பாற்றியாக வேண்டும். இளவரசிக்காக நான் இதை கூட செய்யவில்லை என்றால் எப்படி என்று தீவிர யோசனையில் இருந்தவளுக்கு திடீரென லியோவின் முகம்தான் மனக்கண் முன் பிம்பமாக தோன்றி மறைந்தது. அதேதான், அவரிடம் உதவி கேட்டால் நிச்சயம் அவர் எனக்காக செய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கைதியை எப்படி என்று தனக்குள்ளே கேட்டுக்கொண்டவளுக்கு லியோவை தவிர வேறு வழியே இல்லை என்று மட்டும் நிதர்சனமாய் தெரிந்தது. அடுத்த நாள் அவனை சந்திப்பதை பற்றி யோசித்து கொண்டே உறக்கத்தை தழுவியவள் காலையில் வெகு விரைவாகவே எழுந்திருக்க, ராதாவோ தோழியை கண்டும் காணாதது போல் தன் வேலையில் கவனமாக இருந்தாள். அவளின் பாரா முகத்தை பார்த்த யாழ்மொழிக்கு மனம் வலியில் துடித்தாலும் எதுவும் பேசாமல் அமைதியாக தன் வேலைகளை முடித்துவிட்டு அரண்மனையில் இருந்து வெளியேறினாள். அதிகமாக லியோவை சந்திக்கும் சந்தைக்கு பக்கத்தில் உள்ள வயலுக்கு சென்றவள் அந்த காலை வேளையில் அவனுக்காக காத்திருந்து நின்று கொண்டிருக்க, அவனோ வரவே இல்லை.
போவோரும் வருவோரும் அவளையே ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு செல்ல, கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நின்று கொண்டிருந்தவளுக்கு இதற்கு மேல் அவன் வருவான் என்ற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. ஒருவேளை அவர் இன்று வரமாட்டாரோ? இங்கேயே நின்று நேரத்தை வீண் செய்ததுதான் மிச்சம். ஒருவேளை நான் இங்கு தாமதிக்க தாமதிக்க அங்கு அண்ணாவுக்கு ஏதாவது நடந்து விட்டாள். அட கடவுளே, தலை வலிக்கிறது என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவள் தளர்ந்த நடையாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்ல, பின்னால் கார் ஹார்ன் சத்தம் விடாமல் கேட்டது. வேகமாக திரும்பி பார்த்தவள் அவளை மெதுவாக மோதுவது போல் வந்து நின்ற காரை பார்த்து வழக்கத்திற்கு மாறாக சந்தோஷத்தில் புன்னகைக்க, கார் ஜன்னல் வழியே அவளை எட்டி பார்த்த லியோவிற்கு திகைப்பாகத்தான் இருந்தது. ஹோய், என்ன எப்பவும் பயப்படுவ, இன்னைக்கு சிரிக்கிற, ஆச்சரியமா இருக்கே என்று கேட்டுக்கொண்டே அவன் காரில் இருந்து இறங்க, அது தங்களை காணத்தான் 1 மணி நேரமாக இங்கு காத்து கொண்டிருந்தேன். வரமாட்டீர்களோ என்று நினைத்து விட்டேன். கடவுளுக்கு நன்றி, வந்து விட்டீர்கள் என்றவளை பார்த்தவனுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. எனக்காகவா? ஓ, வாட் a சர்ப்ரைஸ்! எனக்காக ஒரு இந்துஸ்தானி பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்காளா? சரி, சொல்லு, என்ன விஷயம் என்று அவன் காரில் ஏறி ஒற்றை காலை மடக்கியவாறு கேட்க, அது வேறு எங்காவது சென்று பேசலாமா? இது வெட்ட வெளியாக இருக்கிறது. அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அதிகாரி, நாம் தனிமையில் பேசலாமா என சுற்றி முற்றி சங்கடத்தோடு பார்த்தவாறு கேட்டாள் யாழ்மொழி. ஆனால் அதிசயமாக அவனும் அலட்சியமாய் தோலை குலுக்கிவிட்டு இந்த முறை எந்த எதிர்வினையும் காட்டவில்லை. அவளுக்காக கார் கதவை அவன் திறக்க, கைகளை பிசைந்தவாறு அதிலேறி யாழ்மொழி அமர்ந்ததும் அந்த இடத்திலிருந்து மின்னல் வேகத்தில் காரை செலுத்தினான் லியோ. அவனோடு செல்லும் பயணம் வேறு நேரமாக இருந்தால் யாழ்மொழிக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு பயணமாக அமைந்திருக்கலாம். ஆனால் இப்போது அவள் கேட்கப் போவது பாரதூரமான ஒரு விடயம். அதை எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்க, அவளின் முகபாவனைகளை ஒன்று விடாமல் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான் லியோ ஜார்ஜ். இத்தனைக்கும் அவன் அவளிடம் எதுவுமே கேட்கவில்லை. அவளாகவே சொல்லட்டும் என்று அமைதியாக எதுவும் பேசாமல் காரை செலுத்தி கொண்டிருந்தான். சற்று தொலைவில் ஆற்றங்கரையொன்றிற்கு பக்கத்தில் காரை கொண்டு சென்று அவன் நிறுத்த, காரில் இருந்து இறங்கி படிகளில் சென்று அவள் அமர்ந்ததும் காரில் சாய்ந்து நின்று கொண்டான் லியோ ஜார்ஜ். அப்படி அவள் தனிமையில் வந்து என்ன சொல்ல போகிறாள் என்று அவன் ஆர்வமாய் காத்து கொண்டிருக்க, கரங்களை பிசைந்தவாறு மெல்ல அவனை திரும்பி பார்த்தாள் யாழ்மொழி. லியோவை கடுமையாக வெறுப்பேற்றிய வீராவை இவள் சொல்லிவிட்டாள் என்ற ஒரே காரணத்திற்காக அவன் விடுவிப்பானா என்ன? இல்லை என்றால் இந்த காதல் எனும் மாயை செய்யும் விந்தையில் அப்படியும் வாய்ப்பிருக்கிறதா? காத்திருப்போம் அடுத்த அத்தியாயத்திற்காக.